வாழ்க வளமுடன். மேஷராசி. இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தை மாதம் வருஷப்பிறப்பு நடக்கிறது மிக சிறப்பு தான். தை மாதம் தமிழ் வருஷப்பிறப்பு பலன்கள் தான் இப்ப நம்ம சொல்றோம். இப்ப மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். 6ஆம் அதிபதி புதன் 9ஆம் இடத்திலும் 8க்குரியவன் 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். பொதுவாகவே மேஷ ராசிக்கு ஏழரை சனிலாம் பயப்படலாம் வேண்டாம். இந்த வருஷம் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரத்தில் பண விஷயத்துல கவனமா இருக்கணும். மாணவர்கள் படிப்புல கவனத்தை செலுத்துவது நல்லது. கூட நட்பு கேடு தரும். நண்பர்கள் விஷயங்களை பார்த்தீங்கன்னா நல்லவங்க யார் கெட்டவங்க யார் என்பதை காட்டி கொடுப்பார்கள். 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறது தொழில் வழியில பார்த்தீங்கன்னா விரயமும் பணமும் வரும், விரயமும் நடக்கும். அப்ப பணம் வரும்போது சேர்த்து வைத்து வச்சுக்கிறது நல்லது. விரயம்னா சுப விரயத்தை செய்து கொள்வது மிக சிறப்பு. இப்ப பணம் வருது அப்படின்னா மனைவிடமோ பெற்றவங்களிடமோ கொடுத்து சேர்க்கறது நல்லதுங்க. வீடு அமையக்கூடிய பாக்கியம் தரும். ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்கும். திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் வாழ்க்கை கை கொடுக்கக்கூடிய காலம் தான் இந்த மேஷராசிக்கு தை மாசத்துல. மாணவர்கள் படிப்புல மிக 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 கவனம் செலுத்துவது நல்லது. மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய நிர்பந்தங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்பட போது அதுல கவனமா இருக்கணும். ஹாப்பியா இருங்க. உங்க படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. எந்த ஒரு விஷயம் பெண் பிள்ளைகள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெற்றவங்களிடம் சொல்வது நல்லது. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும். அதே போல மத போதகர்கள் ஆசிரியர்கள் இவர்கள்லாம் கவனமா இருக்கணும். கண்ணியமாகவும் நடந்துப்பது நல்லது. உங்க வேலையை மட்டும் பாருங்க. என்ன தொழில் செய்றீங்களோ அந்த தொழிலை மட்டும் செய்யுங்க. அதுல திறம்பட செய்யுங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியம் தடை தாமதம் அடைஞ்சது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தை மாசத்துல அது கருத்தரிக்கிறதுக்குரிய மாதமாக தான் இந்த மாதம் அமைய போகுது. அது மருத்துவம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் இயற்கை சார்ந்த விஷயமாகவும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல உடல் ஆரோக்கியத்துல மிக கவனமாக இருக்கிறது நல்லது. 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வயிறு, முதுகு தண்டு, சிறுநீரக சம்பந்தப்பட்டது இந்த மாதிரியான மலச்சிக்கல் இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 6 பெண் பிள்ளைகள் மிக 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 ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல அஸ்தங்கம் அடையும் போது ரத்த குறைபாடு அல்ல அனிமியன் சொல்றோம் இல்லையா, அந்த ரத்த குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல ஆரோக்கியமா சாப்பிடுங்க. இயற்கை சார்ந்த உணவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் வேண்டாம். ஆரோக்கியம் ரொம்ப 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 அவசியம். உங்களுக்குன்னு இல்லை, பிள்ளைகளுக்குன்னு இல்லை, எல்லோருக்குமே இந்த ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது மிக சிறப்பாக வண்டி வாகனங்களை போகும்போது மிக மிக கவனமா இருக்கிறது நல்லது. ஹை ஸ்பீடு வேண்டாம். உங்களுடைய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையை நீங்க செய்யுங்க. அதுதான் பரிகாரம். உங்க கடமையை நீங்க செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு மிக ஆனந்தத்தை தரும். ஏதாவது ஒரு இந்த தை மாதத்துல உங்களால முடிஞ்சது ஏதாவது அரசங்கண்ணோ அல்லது பார்த்தீங்கன்னா ஆலமரக்கண்ணோ அல்லது வேப்ப மரக்கண்ணோ எங்கேயாவது நடும் பொழுது அதை நடறது மட்டும் இல்ல வளரணும். அது வளர வளர உங்களுடைய வாழ்க்கை தரம் மாற்றம் தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.